ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். கோவை தெற்கு தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து பல்வேறு பணிகளை நிதி ஒதுக்கி அவையெல்லாம் நிறைவடைந்ததற்கு பின்பாக அந்தந்த பகுதி மக்களுக்காக அதை அர்ப்பணித்துக் கொண்டே இருக்கிறோம். அந்த வகையிலே நீண்ட நாட்களாக தண்ணீர் பிரச்சனை இருக்கின்ற சிஎம்சி காலனி பகுதியிலே போர்வெல் அமைத்து அந்த போர்வெல் வாயிலாக இந்த பகுதி மக்களுடைய நீண்ட நாள் தண்ணீர் பிரச்சனைக்கு தீர்வு கண்டிருக்கிறோம். மாநகராட்சி குறிப்பாக சாலைகள் போடுகின்ற பொழுது அது தரமான சாலைகளாக இருப்பதில்லை. என்னோட தொகுதியிலேயே பெரியார் நகர் பகுதியில் மேலால இருக்கிற ரோட்டு மேலே அப்படியே ஒரு தாரை ஊற்றிட்டு போகிற மாதிரி தான் போட்டுருக்குறாங்க. ஒவ்வொன்றாக பணிகள் நடக்கும்போது அந்த பகுதி மக்கள், ஒரு சில பகுதி மக்கள் அவங்களே ஒரு ஆர்வத்தோடு முன் வந்து வேலை நடப்பதை பற்றி தெரிஞ்சுட்டு சொல்கிறாங்க. ஒரு சில ஏரியாவில் மக்கள் அதை கேட்கறதுக்கும் பயப்படுறாங்க. ஏனென்றால் லோக்கலில் ஆளுங்கட்சிக்காரங்க எங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அப்படிங்கிறாங்க. அதனால் மாநகராட்சியினுடைய நிர்வாகம் எந்த பணிகள் நடந்தாலுமே அந்த பணிகளை பற்றிய முழுமையான விவரங்களை பணிகள் நடக்கின்ற இடத்தில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். எத்தனை ரூபாய்க்கு எத்தனை லட்சத்துக்கு ரோடு போடுறாங்க, யார் ஒப்பந்ததாரர், இந்த தகவல்களை எல்லாம் எங்கேயுமே பலகைகள் வைக்கிறதே இல்லை. அப்போதான் மக்களுக்கு தெரியும் இது மேலே மேம்பாட்டு பணிகள் பண்ணுறாங்களா இல்லை ரோடு போடுறாங்களா அப்படின்னு. இல்லைன்னு சொன்னால் இல்லைங்க நாங்கள் வெறுமனே பேட்ச் ஒர்க் மட்டும் பண்ணுறோங்கிறாங்க. ஏன் இவ்வளோ பணத்துக்கு இவ்வளோ போடுறீங்கன்னு அப்போ தான் மக்களுக்கு தெரியும். ரெண்டாவது பெரிய பிரச்சனை, ஏற்கனவே நான் பல்வேறு முறை சொல்லியிருக்கேன், குப்பைகள் எடுக்கிறது 4 நாளைக்கு ஒரு தடவை 5 நாளைக்கு ஒரு தடவை எடுக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் உடனடியாக மேம்படுத்த வேண்டும். மாநகராட்சியினுடைய மேயர் இதிலெல்லாம் கவனத்தை கொடுக்குறாங்களானே தெரியல. அதனால் பல்வேறு இடங்களில் குப்பைகள் தேங்கி நின்று அது நோய் நொடிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கறது மட்டும் இல்லை, அந்த பகுதியினுடைய மக்கள் அந்த இடத்தில் வாழ்வதற்கே தகுதி இல்லாமல் அந்த இடம் மாறிட்டு இருக்கு. இவையெல்லாம் அவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். உடனடியாக அதற்கான பணிகளை செய்ய வேண்டும். வரக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடரின் போது கோவை பகுதியில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி இதையெல்லாம் சொல்லலாம் என்று இருக்கிறோம். ஒவ்வொரு முறை சொல்கின்ற பொழுதும் அமைச்சர்கள் நான் நேரில் பார்க்குறோங்கிறாங்க, ஆனால் அதுக்கப்புறம் பணம் கொடுத்துருக்கோங்கிறாங்க, அது வேலை நடக்க மாட்டேங்குது. அதனால் இந்த முறை நீண்ட நாட்களாக கோரிக்கை கொடுத்து கொண்டிருக்கின்ற அல்லது பிரச்சனை இருக்கின்ற இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றத்திலே பேசுவோம். அதற்கு உறுதியான பதில் வராவிட்டால் அதற்கு பின்பாக மக்களிடம் சென்று இந்த அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துவதை தவிர வேறு வழி இல்லை. கோவை பொறுத்தவரை விமான நிலையம் என்பது விரிவாக்கம் ரொம்ப வருடங்களாக எதிர்பார்த்த ஒன்று. இன்று பல்வேறு மாநிலங்கள் தமிழகத்தை விட பின்தங்கி இருந்த மாநிலங்கள் எல்லாம் தமிழகத்தை விட இன்று முன்னேறி சென்று கொண்டிருக்கிறார்கள். கோவை பகுதியினுடைய விமான நிலையம் என்பது இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு ரொம்ப தேவையான ஒன்று. ஆனால் தமிழக அரசு விமான நிலையத்திற்கு இடம் கொடுத்தால் இந்தியாவிலேயே எந்த மாநிலமும் போடாத கண்டிஷனை இங்க தமிழ்நாட்டில் போடுறாங்க. நாங்களும் அதில் பங்குதாரராக இருக்க வேண்டும். இல்லாவிட்டால் மத்திய அரசு மட்டுமே அந்த விமான நிலையத்தை மேம்படுத்துவதற்கான பணிகள் செய்ய வேண்டும்னு கண்டிஷன் போடுறதால நாடு முழுக்க எல்லா மாநிலத்திலையும் நிலத்தை எடுத்து கொடுத்தா மத்திய அரசாங்கம் டெவலப் பண்ணி அங்க விமான நிலையம் அமைச்சு தர்றதா அவங்க வேலை. ஆனால் இங்கு புதிதாக அரசியல் காரணங்களுக்காக இந்த மாதிரி கட்டுப்பாடுகள் போடுகின்ற பொழுது இந்த பகுதியினுடைய வளர்ச்சி தடைபெறுகிறது. நீங்க விமான நிலையம் அப்படிங்கிறது வசதி படைத்தவங்க, தொழில் நடத்துறவங்க போறதுக்கான இடம் மட்டும் இல்ல. நீங்க விமான நிலையம் பெரிதாகின்ற பொழுது இந்த பகுதியிலே புதிதாக வேலைக்கு நம்மளுக்கு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற நிறுவனங்கள் வரும். இதனாலெல்லாம் இந்த பகுதியில் உற்பத்தியாகின்ற தயாரிக்கின்ற பொருட்கள் எல்லாம் உடனடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதன் வாயிலாக வாகன ஓட்டிகளாக இருக்கின்ற முதல் கொண்டு பல்வேறு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் புதிதாக இந்த பகுதிக்கு உருவாகும். இதையெல்லாம் தமிழக அரசு கவனிக்காம எந்த மாநிலமும் போடாத கட்டுப்பாடு இங்க போடுவதன் காரணமாக விமான நிலையத்திற்கு நிலமெல்லாம் எடுத்தும் கூட இந்த புதிதாக பணிகளை துவக்க முடியாமல் மத்திய அரசு காத்து கொண்டிருக்கிறது. இதனால் பாதிக்கப்படுவது யார்? இந்த பகுதியை கோவை மாவட்டம், திருப்பூர், ஈரோடு மாதிரியான இந்த பகுதியை சார்ந்த அத்தனை மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். அதனால் தேசிய முழுக்க, நாடு முழுக்க எப்படி எல்லா மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரி கட்டுப்பாடுகள் இருக்கோ, ஒரே மாதிரி நிலைப்பாடு இருக்கோ, அதை தான் தமிழ்நாட்டிலையும் அமல்படுத்த முடியும். தமிழகத்திற்கென்று தனியான ஒரு கட்டுப்பாட்டையோ ஒரு கண்டிஷனையோ மத்திய அரசு ஏற்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. இதை மனதில் வைத்துக்கொண்டு
இதுவரைக்கும் என்ன நடைமுறையிலே விமான நிலையம் விரிவாக்கத்திற்கோ புதிதாக அமைப்பதற்கோ என்ன நடைமுறை இருக்கிறதோ அதற்கு மாநில அரசு ஒத்துழைப்பு கொடுத்து உடனடியாக கோவை விமான நிலையத்தினுடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். முடிச்சேன். பாராளுமன்றத்திலே நேற்று மத்திய நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் 54 பக்கத்திற்கு பொருளாதாரம் குறித்தான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அதாவது 2014 வரை 10 ஆண்டுகள் இருந்த நிலவரம் என்ன, இந்த 10 ஆண்டுகளாக என்ன மாதிரி மாற்றங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் நம்முடைய பொருளாதாரம் முன்னேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுத்திருக்காங்க. எத்தனை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி இருக்கோம், புதிதாக என்னென்னவெல்லாம் இந்த நாட்டில் உருவாயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் வெள்ளை அறிக்கை கொடுத்திருக்காங்க. ஆனால் அதாவது யூபிஏவாக இருந்து இந்தி கூட்டணியாக மாறி திரும்பவும் ஒரு யூபிஏவாக மாறிக்கொண்டிருக்கின்ற எதிர்க்கட்சிகள் எல்லாம் நிதி பகிர்வை வைத்து மத்திய அரசை குற்றம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஒவ்வொரு மாநிலத்திற்கும் எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பது நிதி ஆணையம் அவர்கள் கொடுக்கின்றது. அதாவது அந்த நிதி ஆணையம் கூட முன்னால் இருந்த அரசாங்கம் அமைத்த அந்த பினான்ஸ் கமிஷன் தான். அவங்க மாநிலத்திற்கு வருவாயில எத்தனை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று கொடுக்கிறார்களோ எல்லா மாநிலத்திற்கும் அப்படித்தான் செய்கிறோம். அதை தெளிவாக பாராளுமன்றத்திலே மத்திய நிதியமைச்சர் எடுத்து கூறியிருக்காங்க. தமிழகத்திற்கு நிதி வழங்குவது குறைக்கப்பட்டிருக்கிறது, அல்லது நாங்க கொடுக்கிற ₹1 இத்தனைதான் எங்களுக்கு திருப்பி கொடுக்குது அப்படின்னு சொல்றாங்க. ₹1 மாநில அரசுக்கு என்ன வருவாய் வரணுமோ அதை எங்கேயும் குறைக்கல. எல்லா மாநிலத்துக்கும் கொடுக்கிற வருவாயை அப்படியே பகிர்ந்து கொடுக்கிறோம். இவை இல்லாமல் ரயில்வே திட்டங்களுக்கு, எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரிகளுக்கு, ஸ்மார்ட் சிட்டி திட்டங்களுக்கு, இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கான உதவின்னு எதையும் மத்திய அரசு நிறுத்தல. கேட்டால் பாஜக ஆட்சி செய்கின்ற மாநிலங்களை விட அதிகமான நிதி தமிழகத்துக்கு தான் கொடுக்கப்பட்டு வருகிறது. இவங்க சொல்ற ஆர்குமெண்ட் வச்சு பாடி பாத்துட்டா கூட நாங்க அதிகமா நிதி கொடுக்கிறோம், எங்களுக்கு நீங்க அதிகமா கொடுங்கன்னா கொங்கு மண்டலம் அதிகமாக தமிழகத்திற்கு வருவாய் கொடுக்கிறது, கோவை பகுதி அதிகமாக நிதி கொடுக்கிறது, நாங்க தான் அதிகமா வரி கொடுக்கிறோம். கோயம்புத்தூர்ல இருந்து இன்றைக்கு தமிழக அரசுக்கு அதிகமான வருவாய் ஈட்டிக் கொண்டிருப்பது கோவை, ஈரோடு, திருப்பூர் மாதிரியான மாவட்டங்கள். இங்க இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு கூட இவங்க முன்னேற்றுவதற்கு அல்லது அதை மேம்படுத்துவதற்கு எந்த வேலையும் செய்யல. அப்ப நாங்களும் கேட்கிறோம், கோயம்புத்தூர்ல கொடுக்கிற வருவாய அப்படியே முழுசா எங்களுக்கு திருப்பி கொடுங்க. ஏன் கோயம்புத்தூரோட, திருப்பூர், ஈரோடு மாதிரி மாவட்டங்களோட வருவாய் எடுத்து நீங்க மற்ற மாவட்டங்களுக்கு செலவு பண்றீங்க அப்படிங்கிறத நாங்களும் கேட்க முடியும். எங்கு வளர்ச்சி வேண்டுமோ, எங்கு ஏழை மக்கள் துயரப்படுகிறார்களோ, எங்கு நாம் கை கொடுத்து மக்களுக்கு முன்னேற வேண்டுமோ அங்கெல்லாம் அந்த மக்களை அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றுவதுதான் ஒரு அரசாங்கத்தினுடைய வேலையாக இருக்க முடியும். ஆக உங்களுக்கு இந்த மாதிரி நீங்க மத்திய அரசை பார்த்து அதிகமான வருவாய்க்கு எங்களுக்கு ₹1 இத்தனை கொடுங்கன்னா, இப்ப நாங்க கேட்கிறோம் கொங்கு பகுதிக்கு நீங்க வாங்குற வருவாய் அப்படியே திருப்பி கொடுங்க, அதுதான் நியாயமா இருக்கும். அதனால் இதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த நாட்டினுடைய முன்னேற்றம் என்பது யாருக்கு சென்று சேர வேண்டும், எப்படி அனைத்து மக்களுக்குமான அரசாங்கம் இருக்க வேண்டும் என்பதை ஆளுகின்ற திமுக அரசு யோசித்து செய்ய வேண்டும் என நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். பொது சிவில் சட்டம் என்பது மக்களுக்கு பாரதிய ஜனதா கட்சி உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய தேர்தலின் போதே வாக்குறுதி கொடுத்தது. மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். வெற்றி பெற்ற அரசு அதை நிறைவேற்றி இருக்கிறது. பொது சிவில் சட்டம் குறிப்பாக பெண்களுக்கு ஒரு நீதி கிடைக்கின்ற ஒரு சட்டமாக நாம் பார்க்க வேண்டும். நான் இந்த மதம் அந்த மதம் என்று ஒரு பிரித்து பார்த்து ஒவ்வொன்றையும் இதில் எப்படி பாகுபாடுகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். நிறைய அதுக்கான ஒரு ஆய்வுகள் இருந்து அதற்கான முடிவுகள் இருந்தாலும் அதற்கான கால நேரம் இது பத்திரிகையாளர் சந்திப்பில் அதை பண்ண முடியாதுங்கிறதால பொது சிவில் சட்டத்தை பற்றி ஆக்கப்பூர்வமாக யோசிக்கின்ற, பெண்களுக்கு ஒரு பாகுபாடற்ற, பாரபட்சம் இல்லாத சட்ட பாதுகாப்பும் நீதியும் வழங்கப்பட வேண்டும் என்றால் பொது சிவில் சட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும். உத்தரகாண்டில் வந்திருக்கூடிய சட்டத்தில் இன்னும் ரூல்ஸ் எல்லாம் வரல. அதனால் அந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணுறதுக்கு நிச்சயமாக அரசாங்கம் அடுத்த கட்டமாக போகும். அதனால் இதன் வாயிலாக மத பாகுபாடு இல்லாமல் அத்தனை பெண்களுக்கும் திருமணத்திலேயும் சரி, சொத்திலேயும் சரி, தனிப்பட்ட சட்டங்களில் ஒரே மாதிரியான நீதி கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும். இதை பற்றிய ஆரோக்கியமான விவாதங்களை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மகளிர் அணி தலைவர் என்கின்ற முறையிலே நான் வரவேற்கிறேன். சிவில் சொசைட்டியும் சரி, பெண்களுக்காக பாடுபடுகின்ற அமைப்புகள், சட்டத்தில் இருக்கக்கூடிய
அதை பற்றி எல்லாம் தெரிந்த விற்பனர்கள் எல்லாமே இது குறித்து ஒரு ஆரோக்கியமான ஒரு கருத்தரங்கு விவாதங்களை நடத்துவதற்கு நான் வரவேற்கிறேன். ஆர்பி உதயகுமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்ணாமலையில அவருடைய அப்பா வந்தாலும் அதிமுக அழிக்க முடியாது, அதிமுக அழிக்க பாஜக முயற்சி பண்ணதுன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. ஒரு கட்சியை அழித்து இன்னொரு கட்சி வளர வேண்டும் என எந்த கட்சியும் நினைக்காது. பாரதிய ஜனதா கட்சியும் நாடு முழுவதும் எங்களோடு எத்தனையோ கூட்டணி கட்சிகள் எல்லாம் இருந்திருக்கிறார்கள். எங்கேயும் இந்த கட்சியை அழிக்கிறதுனா அப்போ அது ஏன் அப்படி அவர்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது அர்த்தம் அல்ல. எங்களுடைய கட்சியை நாங்கள் வளர்த்துகிறோம் என்றால் அடுத்த கட்சியை அழிப்பது அப்படிங்கிறது பொருள் அல்ல. இது ஒரு தவறான அந்த எண்ணத்துல அவங்க பேசுறாங்க போல இருக்கு. அதே சமயம் அழிக்கும் பட்சத்துல ஒரு கவுன்சிலரை கூட ஜெயிக்குவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யாராக இருந்தாலும் தனிப்பட்ட தாக்குதலை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்வதில்லை. ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவரும் அவங்க மக்கள் பிரதிநிதிகள் யாராக இருந்தாலுமே தனிப்பட்ட தாக்குதலோடு நடந்து கொள்வது என்பது அவர்களுடைய அந்த ஒரு தனிமனித மரியாதையும் சரி, மக்கள் அவர்கள் மீது வைக்கின்ற மரியாதையும் அது மாறும். அண்ணாமலை போறவங்க ஒரு மண் குதிரையில ஆத்துல இருந்த சமம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்கள், எங்களோட கூட்டணியில் இருந்தது, இது எல்லாமே ஒரு தெளிவான முடிவு வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான கருத்துக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேங்க. அவங்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுதான் முடிஞ்சதுங்க, என்னோட பதில் முடிஞ்சது. யார் கட்சியில சேர்றாங்களோ அந்த முந்தா நேத்து காலையில சேர்ந்தது போது அதுல டிஎம்கேல இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. அது ஒரு கட்சின்னு இல்லை, யார் எங்களோட சேரனாலும் நாங்க சேர்த்திக்கிறோம், அவ்வளவுதான். உங்க வீட்டுல தாத்தா பாட்டி இருக்காங்க, அவங்க எல்லாம் செயலற்றவர்களா? இது என்ன பார்வை இதுங்க? எந்த வயதுக்காரங்களா இருந்தாலும் அவங்க ஏதோ ஒரு விதத்துல பங்களிக்கிறாங்க. அவங்களுடைய அனுபவம் இருக்கு, அவர்களுக்கு இருக்கிற தொடர்புகள் இருக்கு, அவர்கள் கட்சியில பணியாற்ற விதத்தை பற்றி எல்லாம் இளைய தலைமுறைக்கு சொல்ல முடியும். அதனால் வயதை காரணம் காட்டி அது எம்எல்ஏ எம்பின்னு கூட சொல்ல வரல, வயதை காரணம் காட்டி யாரையுமே இழித்து பேசுவது அப்படிங்கிறது ரொம்ப அவமானகரமானது. அதை பண்ணக்கூடாது. அதிமுக தலைவர்கள் தொடர்ந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை மீது கடுமையான வார்த்தைகளால் விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து. கடுமையான வார்த்தைகளால் விமர்சிச்சாவே நேற்று ஆர்பி உதயகுமார் லேகியம் விற்கிறவர் அப்படிங்கிற வரைக்கும் சொல்லிட்டாரு. அதுதான் நான் சொல்லிட்டேன்ல, அமைதியாக போறதா ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இல்லைங்க, நான் தான் சொல்லிட்டேன்ல, தனிப்பட்ட தாக்குதல் அது யாராக இருந்தாலும் கண்டிக்கத்தக்கது, அதை ஒத்துக்க முடியாது. அந்த தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 47% இந்தியா கூட்டணிக்கும், பாஜக தலைமையிலான கூட்டணி 15% தான் வரும். 2ஆம் இடத்துல 25% அதிமுக கூட்டணி வரும் அப்படின்ற மாதிரி ஒரு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்புகள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாக பலவிதமா வரும். இந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும், அந்த சேனல் ஒரு கருத்து கணிப்பு கொடுக்கும். அதனால கருத்து கணிப்புகள் இனி பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் அப்பப்போ வரும். ஆனா என்ன உறுதியான விஷயம், தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சி பலமான வகையிலே இதுவரை இல்லாத அளவிற்கான வாக்கு சதவீதத்தோடு உயர்ந்து வருவது என்பது எல்லா சேனல்லையும் சொல்லக்கூடிய விஷயம். எல்லா கருத்து கணிப்பு அதான் வருது. இதுல இருந்து என்ன தெரியுது, பாரதிய ஜனதா கட்சி ஒரு புறக்கணிக்கப்பட முடியாத அரசியல் சக்தியாக தமிழகத்தில் மாறிக்கொண்டு வருகிறது அப்படிங்கறது இன்னைக்கு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்தை பாஜக ஏமாற்றி விட்டது. தேவேந்திர குல வேளாளர்களுக்கு 2013 மதுரையில் நடந்த மாநாடு, பாரதிய ஜனதா கட்சியோட மாநாடு, அப்போது மாநில தலைவராக இருந்தவர் திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அதுல தான் முதல் தீர்மானம் நிறைவேற்றப்படுறோம். அதாவது அதுல இருக்கக்கூடிய பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட வரக்கூடிய எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து தேவேந்திர குல வேளாளர் என அழைக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த தீர்மானத்தை, அந்த தீர்மான குழுவினுடைய அப்போதைய பொறுப்பாளராக இருந்த அந்த தீர்மானத்தை நான் தான் கொண்டு வந்தேன். அதற்கு பின்பாக தான் நிறைய மாற்றங்கள் நடந்தது. அதனால எப்போதுமே தேவேந்திர குல வேளாளர்கள் அவர்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு அந்த குரலை பேசுவதாக பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் இருந்து வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தரப்பு நேரடியாக எதிர்க்கிறாங்க, ஆனா பாஜக தரப்பு நேரடியான எதிர்ப்பை அடுத்த தலைவர்கிட்ட பார்க்க முடியல. அதனால பாஜக அதிமுகவோட கூட்டணி வச்சு விரும்புதா? ஏங்க, நான் முன்னாடியே உங்ககிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன், பிரதமராக திரு மோடி அவர்கள் 3வது முறை வர வேண்டும் என்று நினைக்கின்ற அரசியல் கட்சிகள் மட்டுமல்ல, தனி நபர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் சின்ன சின்ன அமைப்பாக இருந்தாலும் கூட அவர்களை எல்லாம் எங்களோடு சேர்த்து கொள்ள நாங்கள் விருப்பப்படுகிறோம். அதனால இது அரசியல் கட்சிகளுக்கு மட்டும் இல்லைங்க, எங்களுடைய மத்திய உள்துறை அமைச்சர் இதுதான் சொல்லியிருக்காரு. எங்களை ஏற்றுக்கொள்கின்ற பிரதமர் மோடி அவர்கள் திரும்பவும் ஜெயிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற யாராக இருந்தாலும் நாங்கள் வரவேற்கிறோம். ஒரு அரசியல் கட்சி அப்படித்தானே செயல்பட முடியும். உங்களோட வார்த்தைகள் இல்ல உங்களோட எதிர்பார்ப்புக்கு நாங்க பதில் சொல்லங்கிறதால
நீங்க 4 தடவை இல்ல 5 தடவை திருப்பி கேட்டாலும் நான் தான் சொல்லுவேன். நீங்க மோடி வரணும்னு நினைச்சாலும் உங்களையும் சேர்த்துக்குவோம். அதிமுக கூட்டணியில எஸ்டிபிஐ கட்சி இருக்கு. இப்ப நம்ம எப்படி கூட்டணிக்கு எப்படி பேசுறோம்? சரி, உங்களுக்கு வந்து மைண்ட்ல ஏதோ சந்தேகம் இருக்கலாம். இன்றைக்கு நாடு முழுக்க நீங்க பாருங்க, எந்தெந்த கட்சியெல்லாம் மோடி அவர்களை எதிர்த்தார்களோ, பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்தார்களோ, அவர்கள் எல்லாம் பிஜேபியோடு இப்போது கூட்டணியிலே வந்து இணைந்து கொண்டே இருக்கிறார்கள். யாராவது ஜம்மு காஷ்மீர்ல முன்னாடி முதல்வராக இருந்த நம்ம இஸ்லாமியர்கள் எல்லாம் சேர்ந்து கட்சி அங்கே வச்சிருக்காங்க, நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஆகட்டும், முஃப்தி முகமது சையதோட கட்சியா இருக்கட்டும், அவங்க எல்லாம் பிஜேபியோட கூட்டணி வைப்பாங்கன்னு உங்ககிட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னா நீங்க நம்பி இருப்பீங்களா? இன்றைக்கு எப்படி நிலைமை மாறி இருக்கு? வடகிழக்கு மாநிலங்கள்ல 95% மேலாக கிறிஸ்தவ மக்கள் வாழ்கின்ற மாநிலங்கள் இருக்கிற அத்தனை அரசியல் கட்சிகளும் எங்களோட கூட்டணி வச்சிருக்காங்க. அதனால மத ரீதியான வேறுபாடு அல்லங்க. இப்போது நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கு யார் அவசியம் அப்படிங்கறதா இந்த தேர்தலுடைய கேள்வி. அதனால முன்னாடி பிஜேபி பத்தி தப்பா சிறுபான்மை எதிரானவங்க இல்ல அந்த மதத்துக்கு எதிரானவங்க இப்பெல்லாம் அதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க சிறுபான்மை மதத்தை சார்ந்தவங்க, அதனால எங்களுக்கு கேஸ் கிடைக்கல, எங்களுக்கு வீடு கிடைக்கல, எங்களுக்கு முத்ரா லோன் கிடைக்கல, எங்களுக்கு அக்கௌண்ட் ஆரம்பிக்கல, யாராவது இந்த நாட்டுல ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க. நான் கிறிஸ்டியன், நான் முஸ்லீம், அதனால எனக்கு மோடி இதை கொடுக்கலன்னு யாராவது ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்க. இப்போது மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார். நான் பார்க்குற உத்தரப்பிரதேசத்துல நான் போகின்ற பொழுது அங்க இருக்கக்கூடிய தையல் வேலை அதிகமா பண்றவங்க, எம்ப்ராய்டரி வேலை பண்றவங்க இஸ்லாமிய பெண்கள் யூபியில் அதிகம். அந்த பெண்கள் எல்லாம் நான் போகின்ற பொழுது 100 கணக்கில் என் கூட்டத்துக்கு வராங்க. இன்னைக்கு வந்து பாருங்க, யூபியில யோகி ஆதித்யநாத் அவர்கள் கவர்மெண்ட்ல எங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. ஒரு டிசைனை அனுப்பிச்சு விட்டா நாங்க வீட்டுல இருந்துட்டு இந்த டிசைனை கொடுத்து நாங்க மார்க்கெட் பண்றோங்கிறாங்க. அந்த அளவுக்கு மாற்றம் நடந்துட்டு இருக்குதுங்க. அதனால மாற்றம் ஒன்றே மாறாதது. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுக தலைமையில இருக்க கூட்டணி கட்சிகள் வந்து வேற கூட்டணிக்கு போகாதுன்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க. அதே நேரத்துல பாஜக அதிமுக ஒன்னா இருந்த நேரத்தில் பிரிஞ்ச இடையில தேமுதிக, பாமக மற்ற பெரிய தமிழகம் இந்த கட்சிகள் எல்லாம் யார் வந்து இருக்கிறது அப்படின்றது பாஜகவுக்கு அதிமுக ஒரு பெரிய போட்டியை நடக்குது. எல்லாம் போடுங்க, ஒரு 30 நாள் போடுங்க, அதுக்குள்ள யாருகிட்டன்னு தெரிஞ்சிடும். ரொம்ப நன்றிங்க. அமித்ஷா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து அதிமுகவுக்கான கூட்டணி கதை வந்து திறந்தே இருக்குன்னு சொல்லிருக்காரு. ஆனா ஜெயக்குமார் வந்து கூட்டணி கதை மூடிட்டான்னு சொல்லியிருக்காரு. கூட்டணி அப்படின்னு முடிவு பண்றதுக்கு 24 மணி நேரமே பெருசுங்க. நான் 2014 எல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறோம். பார்க்கலாம். பாஜக எத்தனை தொகுதிக்கு வரும் ஜெயிக்கும் உங்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் தமிழகத்துல? ஒரு அரசியல் கட்சி எல்லா தொகுதியிலும் ஜெயிக்கணும்னு தானே இத்தனை வேலை பண்றோம். ஜெயிக்க மாட்டோம் நாங்க சொல்லுவோமா? பிரகாசமா வெற்றி வாய்ப்பு பிரகாசமா எல்லாமே தமிழகமே எங்களுக்கு பிரகாசமா இருக்குதுன்னு நான் தான் சொல்றேன். நீங்களே கருத்து கணிப்பாருங்க. எல்லா பக்கம் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குங்கிறாங்க. அதனால வெற்றி வாய்ப்பு வளர்ச்சி அப்படிங்கிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு பிரகாசமாக இருக்கிறது.